மொத்தம் எவ்வளவு லட்சம் சுகுமார் கிட்ட ஏமாந்துருக்கீங்க? 7 லட்சம் மேலே தாங்க இருக்கும் கண்டிப்பாக. என் சின்ன சின்ன நகை வீட்டில் இருக்கிறது, நான் வச்சிருந்த பணம் எல்லாமே இதை கொடுத்துடணுண்டி, இதை கொடுத்துட்டு தாண்டி இப்போ படம் பண்ணிடலாண்டி, இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருவானுங்கடி. அவருக்காக நீங்க வெளியில எவ்வளவு காசு வாங்கி கொடுத்தீங்க? இது ஒரு இடத்துல 3 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு இடத்துல ஒரு 1.5 லட்சம். என்னுடைய நகை வச்சு ஒரு 1.5 லட்சம் கொடுத்துருக்கேன். காதல் சுகுமார் அவரோட கடனை அடைக்கிறதுக்காக அமீனா 3 லட்சம் ரூபாய் வெளியில தன் பேரை சொல்லி கடன் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கான பத்திரம் ப்ரூஃப் இது. பட் இதுல உங்க பேரை சொல்லி கையெழுத்து போட்டுதான் நீங்க காசு வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்க காசை சுகுமார் கையில கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்கா, இல்ல கேஷா கொடுத்தீங்களா, இல்ல ஜிபே பண்ணீங்களா? கேஷா தான் கொடுத்தாங்க, கேஷா தான் கொடுத்தேன் அவர் கையில. பார்த்தீங்க, நீங்க அவருக்கு காசை கொடுத்ததுக்கான ப்ரூஃபும் இல்ல, உங்க பேர்ல தான் பத்திரம் போட்டு வாங்கியிருக்கீங்க. ஆமா, அவர் பேர்ல சினிமாக்காரனை நம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. இல்ல, இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தீங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட காதல் சுகுமார்லாம் வந்து கை நீட்டி வாங்கினாரா? ஆமா, கூட வந்திருக்காரு, அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. காசு அவங்க தான் வாங்குறோம்னு தெரியும், வாங்கி கொடுத்தது அவருக்கும் தெரியும். அவரும் வந்து சொல்றேன்னு இருக்காரு. இதுல தான் சொல்றேன், ஏன்னா என்னோட பணம் வரணும். பணம் கொடுத்தவர் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் வரமா, ஏன்னா என் பணம் நான் வரணும் எனக்கு திருப்பி. இந்த இஷ்யூ எல்லாம் போனதுல எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு தான் இருக்காரு அவரு. என்னம்மா இது எப்படி போகுது, காசு எப்படி வருமானு? இல்லைங்க, இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டான், இது பண்ணிட்டான், உங்களுக்கே தெரியல, அவர் தானே வாங்கி கொடுத்தேன், வந்திருக்காருலன்னு. சரி, இருந்தாலும் நான் வரேன் பாப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, புருஷனோ அடுத்தவனோ யாரும் யாருக்காகவும் உங்க பேர்ல பத்திரம் போட்டு கடன் வாங்கி கடனுக்காக கொடுக்காதீங்க. கடைசியில ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது அது புருஷன் பொண்டாட்டியாவே நீங்க வாழ்ந்தா கூட இப்போ ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த காசு ஃபுல்லா இப்போ நீங்க தான் வட்டியோட கட்ட வேண்டி வரும். அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஒரு ஆதாரமும் இல்ல, இவங்க பேர்ல தான் பத்திரம் போட்டு வாங்கி, நகைங்களும் நான் என் பேர்ல தாங்க வச்சிருக்கேன், அடமானம் வச்சு கொடுத்தீங்க. ஆனா இவர் என் கூட தான் வந்து வச்சிருக்காரு. அது போலீஸ் மூலமா சிசிடி கேமரா செக் பண்ணா தெரியும். பேங்க்ல 1.5 லட்சம் போன மாசத்துல வச்சு கொடுத்தேன். ஆமா, நகை என்னோட நகை வச்சு அதுல பேங்க் அந்த டாக்குமெண்ட் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதுல ஹஸ்பண்ட் சுகுமார்னு போட்டு, ஆனா சைன் நான் பண்ணியிருப்பேன். இவர் ப்ரூஃபை தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு, வர லேட் பண்ணாரு, வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்டாரு. இவர் வேணும்ட்டே லேட் பண்ணிட்டு கரெக்டாக நான் எல்லாம் சைன் பண்ணி காசு வாங்கும்போது வந்தார், உட்காந்தாரு, என்னன்னாரு, எடுத்து பேக்கில் வச்சாரு. சரி, நான் கிளம்பி அங்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் கொடுக்குறவங்க கிட்ட அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அது சிசிடி கேமரா செக் பண்ணால் கூட அதுலேயே இருக்கும் ப்ரூஃப். இப்போ உங்களை விட்டுட்டு அவர் ஓடி போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 19ஆம் தேதி போனாருங்க, 12ஆம் மாதம் 19ஆம் தேதி போனார். அதோட இன்ன வரைக்கும் என்ன இன்னைக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 10 நாள் கழிச்சு சம்மன் அமிச்ச பேர் தான் வந்தார். மறுநாள் ஒரு 10-12 பேர் அட்வொகேட்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார், கட்சி ஆளு. இப்போ ஒரு வெற்றி வேலைப்பன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ப்ரொடியூசர் தான் ஏழுமலைன்னு சொல்லி. ஆனால் அவரை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லிக்கிறாங்க. அவன் இப்படி, அவன் ஒரு இது வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், அப்படி இப்படிலாம் தப்பாலாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ அவரை வச்சுட்டு தான், அவரை கூப்பிட்டு தான் ஸ்டேஷனுக்கு அவரு இன்னொரு கட்சி பிரமுகர் 2 பேர், ஒரு 10-12 பேர் வெக்கிலன்னு சொல்லிட்டு, அவங்க வெக்கிலா என்ன யாருன்னே தெரியல, நல்லா ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டு எல்லாம் கும்பலாக வந்துட்டு, நானும் எங்கள் அம்மா ஒரு அட்வொகேட் இவங்க தான் போகிறோம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அம்மா ரொம்ப வயசு, சுகர், கொஞ்சம் நடக்க வர முடியாது, தாங்கி தாங்கி நடப்பாங்க. அவங்க வேணும்ட்டு எல்லாம் கும்பலாக சேரில் உட்காந்துட்டு, நாங்கள் யாரும் உட்காரக்கூடாது அப்படி எங்களை வேற மாதிரி பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லையா? போலீஸ் ஸ்டேஷன் வெளியே கொஞ்சம் கூட கேஃப் இடம் இல்லாமல் எல்லாம் கும்பலாக உட்காந்து இதுங்களாம் நிற்கிட்டோம் இதுங்க அப்படி வேற மாதிரி பண்ணாங்க. 3 வருஷம் உட்காந்து சோறாக்கி போட்டு இருந்து எல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட அந்த ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லாமல் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருந்துட்டு, எங்கள் அம்மா உட்கார இடம் இல்லாமல் அப்படி தள்ளாடுறாங்க. சண்டை வர வைக்கலாம், சண்டை போடலாம், ஸ்டேஷனாண்ட வேற மாதிரி பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஆனா இந்த டைம்ல உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு சப்போர்ட். எங்க அப்பா அம்மா மட்டும்தான், முடியல அவங்களுக்கு. அப்பவும் வந்து நீங்க அவங்க சொல்லியும் கேட்காம இவர் கூட போய் குடும்பம் நடத்துறீங்க. அப்புறம் வந்து எங்க அப்பா அம்மா தான் வந்தாங்க, வேற யார் எனக்கு கூட வருவாங்க? யாரும் கிடையாது எனக்கு, அவங்க தான் வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2 அட்வொகேட் என்ன பண்ணானுங்க, உள்ளே வந்துட்டு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். நான் அந்த எஸ்ஐ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஈன்ட்டு என்ன பேசுறது, வாய்மூடு, ஏங்க இதெல்லாம் ஏன் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறீங்க? அவங்க சும்மா டெய்லியும் குடும்பம் நடத்திக்கிறாங்க அவங்க ஆசைக்கு அப்படின்ற மாதிரி பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வந்து பார்த்தீங்களா நாங்கள் எப்படி குடும்பம் நடத்தணும்னு? அதனால என் கூட எப்படி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்களா? என்ன நீங்கள் பேசுங்க, என்ன நீ பேசாத, உங்கள்கிட்ட நான் பேசினேன் அந்தாலும் ஏகின்னு. இந்த பாருங்க ஏகிலாம் சொல்ல, அப்புறம் எஸ்ஐ என்ன பண்ணாங்க, கம்முன்னு இருங்க, சண்டை போடாதீங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எனக்கு அவ்வளோ கொடுக்கல. எனக்கு என்னென்னா, இப்போ இதே ஒரு வயசு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டு சும்மா இருந்தாலும் இப்படி இருக்க முடியுமா? விட்டுருவாங்களா? இப்போ ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு வாழ்க்கையில் இழந்த பொண்ணுன்னு தானே இந்த சட்டம் கூட அப்படியே விட்டு வச்சிருக்கவனை. ஏன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவது வந்த, உனக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு அது நினைச்சதான் வருத்தமாக இருக்கு.